வணக்கம் நண்பர்களே. ஏன் கோவிலுக்கு போனா உங்க மனசுக்கு நிம்மதியும், ஒரு உத்வேகமும் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஸ்பிரிச்சுவல் ஃபெய்த்துங்க. இட்ஸ் NLP, நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங். அதாவது என்றது நியூரோ நம்மளுடைய பிரெயின், லிங்குவிஸ்டிக் லாங்குவேஜ் நாம் பேசுகிற மொழி, ப்ரோக்ராமிங் நம்மளுடைய பிஹேவியர், நம்மளுடைய மூளையை ப்ரோக்ராம் பண்ணுறது. இதை பற்றி NLP பற்றி நான் ஏற்கனவே என்னோட வீடியோவில் பேசியிருக்கேன். NLPயில் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குங்க. கோவில் பிரகாரத்தோட அமைதியும் சாம்பிராணி வாசனையும் மணியும் உங்களை ஸ்ட்ரெஸ் மோடில் இருந்து பீஸ்ஃபுல் மோடுக்கு உடனே மாற்றுது. டெம்பிளில் இருக்கிற ஒவ்வொரு சிலையும் ஒரு விஷுவல் ஆங்கர். அதை பார்க்கும்போது சிலையில் இருக்கிற பவரை நீங்கள் அட்ராக்ட் செய்கிறீங்க. நம்மால் எதையும் சாதிக்க முடியுங்கிற எண்ணம் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் பதியுது. கோயிலில் இருக்கிற அதிர்வலைகள், வைப்ரேஷன்ஸ் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கண்டிப்பாக கொடுக்கிறது. மணி சத்தம் ஒரு ஆங்கர் உங்களுக்கு. அந்த சத்தம் கேட்ட உடனே உங்கள் மூளை ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு மாறிடும். அதாவது ஒரு ஆழ்ந்த நிம்மதியான நிலைக்கு மாறிடும். இந்த நிமிஷமே உங்கள் தோல்விகளை செதுக்க ஆரம்பிங்க. உங்களை ஒரு சக்ஸஸ்ஃபுல், கான்ஃபிடென்ட் அண்ட் ஹாப்பி பர்சனாக மாற்றிக்கோங்க. யூ ஆர் த ஆர்கிடெக்ட் ஆஃப் யுவர் லைஃப். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.